ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா, எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம். புதன்கிழமை பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்கரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அது தவிர குரு பயிற்சி 11/5/2025 அன்னைக்கு குரு பயிற்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது, அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால், அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறைகிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தீங்களேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு அந்த சைடில் இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில்
வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேது மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலே ஆனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள், பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாடக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி, இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்கு. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றதை முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு 50 விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா. 3ஆம் பாதம் சித்ரா நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பா, இல்லை 2ஆம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, அவளுக்கு வந்து துலா ராசியில் இருப்பாள். இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், துலா ராசின்னு பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா விருச்சிக ராசியாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு, எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, சந்தி இருக்கா என்ன எதுன்றதை பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன். இப்போது இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்றா பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 9ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு வக்கரகதியில் இருக்கிறது வந்து உச்சமடைந்ததுக்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த வருஷத்தை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். மார்ச், அதாவது மே 11ஆம் தேதி வரலும் ஒரு கட்டமாகவும், மே 11லேருந்து டிசம்பர் 31 வரலும் ஒரு கட்டமாகவும் பிரிச்சுப்போம். முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவினால் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக சில தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், சனி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் மொத்தமே இருக்கார். அதனால் வந்து உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அதை தவிர வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவின் மூலியமாக கேத்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் 5ஆம் மாதம் வரலும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பிப்ரவரி 15லிருந்து
ஏப்ரல் மே 11 வரலும் உண்டான காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கும். சரி, இதுக்கு அப்புறம் உண்டான பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலேயானால் கண்டிப்பாக அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதினு சொல்லக்கூடிய குரு 8ஆம் வீட்டுக்கு போகிறார். மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துலேயே ராகுவும் வந்துடுறார். அதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. அது தவிர ராகுவையும் சனியையும் வந்து குரு பார்க்கறது பெரிய விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா ராகு சனி 2 பேருமே 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்குது. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சொந்த ஊர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சொந்த ஊர் வந்து குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து அதுவும் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், இந்த கல்பூரம், இந்த மாதிரி கோவில் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதை தவிர 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கண்டிப்பாக திடீர் யோகங்கள் வரும். அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் 2ஆம் இடத்தை குருவும் பார்க்கறதுனால திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து நல்ல வலுப்பெற்று போகிறதுனால நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையிறதுனால மறைந்து ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டில் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்கள், அதை தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இது ஜல்லி கல் மணல் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, கான்க்ரீட் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வருஷம் நீங்கள் வந்து ராகுவுக்கு உண்டான பிரீத்தி பண்ணுவோம். ராகுவுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுவோம். அது தவிர ராகுவுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அவசியமாக கோவிலில் போயிட்டு ராகு கால பூஜை ராகு கால நேரத்தில் எலுமிச்சம்பழம் வழக்கு ஒன்று போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கும். அதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும். உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.